வணக்கங்க. இந்த வீடியோவில் நாம டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 5A, தட் இஸ் ஏஎஸ்ஓ அண்ட் அசிஸ்டன்ட் இந்த வேகன்சிஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகி அண்ட் ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். தட் இஸ் பேட்ச் 1 அண்ட் அதற்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. சரி, இப்போ நம்ம எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே இந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, தமிழ் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, எப்படி ஸ்கோர் 80+க்கு மேலே எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் டவுட்ஸ் இருக்கும். அதற்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸும் ப்ளஸ் இந்த அனதர் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இட் இஸ் அ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச், தட் இஸ் செகண்ட் பேட்ச் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன். October 15th ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதுவும் October 15th ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரல் தமிழுக்குள்ளது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜென்ரல் இங்கிலீஷ் செப்பரேட்டாக வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஜென்ரல் தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ மார்க் வருது அப்படின்னா 100 மார்க்ஸ்க்கு ஜென்ரல் இங்கிலீஷில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, ஜென்ரல் தமிழில். ஸோ ரைட், ஸோ ஜென்ரல் தமிழில் இதில் என்னென்ன பகுதிகள் இருக்க போது அப்படின்னா அரௌண்ட் 7 யூனிட்ஸ் இருக்குது. கிராமர் இருக்கும், கட்டுரை பாட்டு இருக்கும், ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது, ப்ரிசிஸ் ரைட்டிங் இருக்குது, காம்ப்ரிஹென்ஷன் பகுதிகள் இருக்குது, தென் ப்ரொபோசல் கருத்துரு எழுதுதல் அப்படின்னு இருக்கும், திட்ட மதிப்பீட்டு அறிக்கை உருவாக்குதல் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரியான பகுதிகள் தான் நம்மளுடைய தமிழ் பகுதிகள் இருக்குது. முக்கியமாக மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த பகுதிகளில் நான் எப்படி பெஸ்ட்டாக எழுதி தமிழில் 90+ எடுக்கிறது அப்படிங்கிற இந்த ஏரியாஸை நம்ம இப்போ பார்ப்போம். ரைட், இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஏரியாஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தமிழில் சிலபஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சை வச்சு எப்படி நம்ம இதை ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கூடிய சிலபஸில், தமிழ் சிலபஸில் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குது அப்படின்னா கட்டுரை எழுதும் திறன் அப்படின்னு கொடுத்துருக்கிறார்கள். லாஸ்ட் டைமில் உங்களுக்கு மார்க்ஸ்லாம் கொடுக்கல. இந்த டைமில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த சிலபஸ்லேயே. ஸோ கட்டுரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 கட்டுரைகள் இருக்கும். இந்த 5 கட்டுரைகளில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கட்டுரை எழுதணும். சார் இதில் டாபிக்ஸ் ஒவ்வொரு இதுலையும், இப்போ முதல் டாபிக்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் 2 ஏரியாஸ் இருக்கு அப்படின்னா இந்த 2 இதில் ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த 2 ஏரியாவில் ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்துடும். அதே மாதிரி இப்போ அச்சு ஊடகம், மின்னணு ஊடகங்கள் இருக்கா, இதில் 2த்துல ஏதாச்சும் ஒரு டாபிக் செகண்ட் கொஸ்டினாக இருக்கும். சுற்றுச்சூழல், உணவு உடல்நலம் இருக்கா, இந்த 2 டாபிக்ல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் நம்மளுடைய எஸ்ஐ பகுதியில் இருக்கும். மனித உரிமைகள், பாலின சமத்துவம், இந்த 2 டாபிக்ல ஏதாச்சும் ஒரு பகுதி நம்மளுடைய கொஸ்டின்ல இருக்கும். அதுக்கடுத்து சமூக நீதி வரலாறு, இந்த டாபிக் 5th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் சமூக நீதி வரலாறு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஏரியாஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ 5 கொஸ்டின் வரப்போகுது, 5ல் ஏதாச்சும் ஒன்று எழுத போறீங்க. கட்டுரை பொறுத்த வரைக்கும் நார்மலா எவ்வளவு வேர்ட் லிமிட் இருக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ரலா டிஎன்பிஎஸ்சியில் 10 மதிப்பெண்கள் அப்படின்னா 150 வார்த்தைகள் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த கட்டுரையில 300 வார்த்தைகள் இருக்கலாம், இல்லை அப்படின்னா 200 வார்த்தைகள் இருக்கலாம். 200 வார்த்தைகள்னா 2 பக்கம் கொடுப்பாங்க ஸ்பேஸ், 300 வார்த்தைகள்னா 3 பக்கம் கொடுப்பாங்க. சார் இப்போ நான் எப்படி கட்டுரை எழுதுறது அப்படின்னா, கட்டுரை எழுதுறதுக்கு கண்டிப்பாக அதில் என்ன இருக்கணும் அப்படின்னா முன்னுரை அப்படின்னு ஒன்று இருக்கணும், அதுக்கப்புறம் முடிவுரை அப்படிங்கிறது இருக்கும். இதுல முன்னுரை முடிவுரைக்குல அதற்கு மேல கட்டுரையுடைய தலைப்புகள் இருக்கும். என்னதான் கொஸ்டின் கொடுத்திருந்தாலும் அதுல கொஸ்டின்ல தட் இஸ் கட்டுரையுடைய தலைப்பு அப்படின்னு கண்டிப்பா வேணும். இந்த முன்னுரை முடிவுரை இல்லாம 300 வார்த்தைகள் கொண்ட கட்டுரையாக இருக்கு அப்படின்னா 12 முன்னுரையும் முடிவுரையும் சேர்த்து 12 சப்ஹெட்டிங்ஸ் அப்படிங்கிறது நீங்க கொடுக்கணும். உட்தலைப்புகள் அப்படிங்கிறது 12 உட்தலைப்புகள் கொடுக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ ஒரு பக்கத்துக்கு 4 உட்தலைப்பு, 4 + 4 + 4 ஆக மொத்தம் 12. ஒவ்வொரு பக்கத்துக்கும் 4 சீரான அளவுல பேராகிராஃப்ஸ் இருக்கணும். முதல் பேராகிராஃப் ஒரு 8 லைனு, ரெண்டாவது பேராகிராஃப் ஒரு 4 லைனு, மூணாவது பேராகிராஃப் ஒரு 8 லைனு, இப்படி இருக்கக்கூடாது. சீரான அளவுல இருக்கணும். 4வது பேராகிராஃப் 2 லைன் அப்படின்னு எழுதக்கூடாது. முடிவுரையை கொண்டு போய் திருக்குறள் சைஸ்ல எழுதக்கூடாது. எல்லா பேராகிராஃபும் ஒரே அளவுல இருக்கணும். நீங்க கட்டுரையை நல்லா எழுதினீங்கனாலே உங்களுக்கு கட்டுரையில 9 மார்க் வந்தது அப்படின்னாலே 10 மார்க் தான் கட்டுரைக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட தமிழ்ல நீங்க 90 மார்க்ஸ் எடுக்கலாம். அதனால கட்டுரை ரொம்ப முக்கியம்.
எப்பயுமே இந்த எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 5 எக்ஸாம்ல சார் நான் முதல்ல கிராமர் முடிச்சிடறேன், ஹையஸ்ட் மார்க் அதில் தான் இருக்கு, 30 மார்க் இருக்கு, நான் ரிவர்ஸ்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேப்பர்ல வந்து உங்களுக்கு கட்டுரை தான் திருத்தப்படும். ஏன்னா முதல்ல அதுதான் இருக்கு. அப்படி திருத்தும் போது ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப வந்து லாஸ்ட் டைம்ல எழுதுனீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். கொஞ்சம் நீட்டா இருக்காது. ரைட்? நம்மளுக்கே தெரியும் லாஸ்ட் டைம்ல எழுதக்கூடிய லாஸ்ட் மினிட்ஸ்ல எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ்ல ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால ஃபர்ஸ்ட்லயே கட்டுரையை எழுதுங்க. அதுக்காக கட்டுரையை 1 மணி நேரம் உட்காந்து எழுதக்கூடாது. போதுமான அளவு டைம் கட்டுரை எவ்வளவு அப்படின்னா ஒரு 20 நிமிஷம். ப்ராக்டிஸ் முக்கியம். அந்த ப்ராக்டிஸை வச்சுட்டு நீங்க கட்டுரை எழுதணும். சார் கட்டுரையை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு எங்க படிக்கிறது அப்படின்னா, கட்டுரைக்கு இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருப்போம். ஏற்கனவே நம்ம வெப்சைட்ஸ்லயும் சரி தென் சோஷியல் மீடியாஸ்லயும் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெடியூல் கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல்ல கட்டுரை பொறுத்த வரைக்கும் 6 டெஸ்ட் வைக்கிறோம். இங்கிலீஷ் பேப்பர், தமிழ் பேப்பர் ரெண்டும் சேர்த்து 6 டெஸ்ட் வைக்கிறோம். இந்த 6 டெஸ்ட்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸோ ஷெடியூல் பாருங்க. இந்த டெஸ்ட் ஷெடியூல்ல ஸோ இட் இஸ் டெஸ்ட் நம்பர் 1 அப்படின்னா இதுல நம்மளுடைய கட்டுரை பகுதிகளில் தமிழர் மருத்துவம், தமிழர் இசைக்கருவிகள், அம்பேத்கர், திராவிட மொழி குடும்பம், ஏறுதழுவுதல், இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும், கல்வியில் சிறந்த பெண்கள், சிற்பக்கலை, இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழர் பங்கு, பெரியார் சிந்தனைகள். சார் இப்ப தமிழர் மருத்துவம் இது எந்த டாபிக்ல சார் வரும் அப்படின்னா, நம்மளுடைய சிலபஸ்ல உணவும் உடல் நலமும் அப்படிங்கிற உணவே மருந்துன்னு ஒரு டாபிக் இருக்குல்லையா அது. தமிழர் இசைக்கருவிகள், தமிழர் பண்பாடுங்கிற டாபிக்ல வரும். நம்ம கட்டுரை பகுதியில் சிலபஸ் கொடுத்துருக்கோம். அம்பேத்கர் சமூக நீதி வரலாறுல வரலாம். திராவிட மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம் தமிழர் பண்பாடுகள்ல வரலாம், கலாச்சாரம்ல வரலாம். ஏறுதழுதல் தமிழர் பண்பாடு டாபிக்ல வரலாம். இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும், அச்சு ஊடகம், மின்னணு ஊடகங்கள் கொடுத்தோம்னா இல்லையா, இந்த மின்னணு ஊடகத்துக்கான டாபிக். கல்வியில் சிறந்த பெண்கள், இந்த டாபிக் லாஸ்ட் டைம் கேட்ட எஸ்ஏ, 2025 கேட்ட எஸ்ஏ. கல்வியில் சிறந்த பெண்கள் இது எதுல வரும்? சமூக நீதி வரலாறு, மனித உரிமைகள் அப்படிங்கிற டாபிக்ல வரலாம். சிற்பக்கலை, தமிழர் பண்பாடு, இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழர் பங்கு, இது டைரக்ட் கொஸ்டின். நம்மளுடைய தமிழர் பண்பாடு டாபிக்ல இன்னொரு டாபிக் இருந்துச்சு இல்லையா, விடுதலை போராட்டத்தில் பங்களிப்பு, அந்த டாபிக்ல வரும். பெரியார் சிந்தனைகள், சமூக நீதி வரலாறுல வரும். அப்போ இந்த டாபிக்கை நீங்க படிச்சீங்கனாலே, இந்த ஏரியாஸை படிச்சீங்கனாலே உங்களால எஸ்ஏ எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எழுத முடியும். ரைட்டா? அப்ப எஸ்ஏக்கான சோர்ஸ் நான் வந்து பசங்களுக்கு, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால அந்த சோர்ஸை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ்ஏவை ரெடி பண்ணணும். ரைட். செகண்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 3இல் 1 பங்காக சுருக்கி எழுதுக. 2வது டாபிக் நம்ம இப்போ பார்க்கல. ஸோ சரி, 2வது டாபிக் முடிச்சிருவோம். அழகு 2, கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு தெளிவான, சரியான, சுருக்கமான விடை எழுதுதல். காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு பேரு. அப்போ இதுல எவ்வளவு கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா 5 கேள்வி கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு 2 மார்க், 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க, 10 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இதுல வந்து படிக்க வேண்டியது என்ன? இந்த காம்ப்ரிஹென்ஷனும் நம்மளுடைய டெஸ்ட் 1ல கொடுத்துருக்கோம். இது எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா, இதை படிப்பதற்கு வழிகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ரிஹென்ஷனுக்கு முதல் கிளாஸ்ல ப்ராக்டிஸ் வரும். நம்ம இங்க கிளாஸ்ல ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். அதை ஒர்க் ஷீட் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறோம். சரி சார், இப்போ நான் எக்ஸாம்ல எப்படி காம்ப்ரிஹென்ஷன் எழுது? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே காம்ப்ரிஹென்ஷனுக்கு பேசேஜை படிக்காதீங்க. முதல் கேள்விகளை படிங்க. அதுக்கப்புறமா காம்ப்ரிஹென்ஷனை கோத்ரூ பண்ணுங்க. நீங்க கேள்வியை படிக்கும்போது உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷனுக்கான ஐடியா கிடைச்சிடும். இதுதான் இந்த பேசேஜ் சொல்ல வருது அப்படின்னு. ஸோ அது நீங்க பேராகிராஃபை 2 வாட்டி படிச்சாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாரிட்டி கொஸ்டினை படிக்கும் போதே வந்துவிடும். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம காம்ப்ரிஹென்ஷனை ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேராகிராஃப் படிக்கணும். காம்ப்ரிஹென்ஷன் எழுதும் போது எழுத்துப்பிழை இல்லாம எழுதுங்க. ஏன்னா அந்த பேசேஜ்ல இருக்க ஆன்சர் கண்டிப்பா எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது. 10 மதிப்பெண்கள் வருது. இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் 1 அண்ட் டெஸ்ட் 2 சிலபஸ்ல வரும். இந்த 6 டெஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல, நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, டெஸ்ட் பேட்ச் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருக்குமே இந்த 6 டெஸ்ட்ல தமிழ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னா 3வது டெஸ்ட் மறுபடியும் கட்டுரை அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், 5வது டெஸ்ட் மறுபடியும் தமிழ் கட்டுரையில சிலபஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம சோர்ஸை பேஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டுரை டெஸ்ட் எழுதணும். அப்போ இந்த 2வது பகுதி என்ன, காம்ப்ரிஹென்ஷன் சொல்லியாச்சு, எப்படி படிக்கணும்னு சொல்லியாச்சு. அதுக்கு இங்க நம்ம வகுப்புகள் கொடுக்குறோம், அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், ஒர்க் ஷீட் கொடுக்குறோம். 3வது பகுதி என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்ட பகுதியை 3இல் 1 பங்காக சுருக்கி எழுதும் திறனை வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 300 வார்த்தைகள் கொடுக்கலாம்,
இல்லைன்னா ஒரு 200 வார்த்தைகள் கொண்ட ஒரு பேசேஜ் கொடுக்கலாம். இந்த 200 வார்த்தைகள் கொண்ட பேசேஜ் வருது அப்படின்னா அதை நீங்க 70 வார்த்தைகள் கொண்ட பேசேஜா மாத்தணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். இது நீங்க ரஃப் டிராஃப்ட், ஃபேட் டிராஃப்ட் அப்படின்னு போட்டு எழுதலாம். இல்லை அப்படின்னா ஒரே பேராகிராஃபும் எழுதலாம். இந்த ப்ரிசிஸ் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் 2 மெத்தட்ல எழுதலாங்க. ஒன்று என்ன அப்படின்னா ப்ரிசிஸ் ரைட்டிங், ஏன்னா இதுக்கு மார்க் கூட 15 மார்க், லாஸ்ட் டைம்லாம் கம்மி 10 மார்க் தான் இருந்தது. ப்ரிசிஸ் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் இதுல மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, எழுத்து பிழை இருக்கக்கூடாது, ஏன்னா அதுலயே இருக்கு பேசேஜஸ். ஸோ ப்ரிசிஸ் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒன்று அந்த பேசேஜை ஒரு 3-4 முறை படித்து விட்டு அது சொல்ற வரக்கூடிய கருத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாவே ஓனா வேர்ட்ஸ்ல எழுதுறது. இல்லை அப்படின்னா ஒவ்வொரு லைனும் முதல் லைன் படிக்க வேண்டியது, 2வது லைனை படிக்க வேண்டியது, முதல் லைனுக்கும் 2வது லைனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், அதை பேஸ் பண்ணி அந்த இருக்கக்கூடிய வார்த்தைகளை சுருக்க வேண்டியது. இப்போ ஒரு 3 லைனை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த 3 லைன்ல ஒரு 20-25 வார்த்தை 24 வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா நான் இதை ஒரு லைனா மாத்துறதுக்கு பார்க்கணும். 8 வார்த்தைகள் கொண்டதை மாத்துறதுக்கு பார்க்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் திங் நான் பண்ண வேண்டியது. அப்போ நம்மளால ஒட்டுமொத்தமா இந்த பேசேஜை படிச்சு நம்மளால ப்ரிசிஸ் ரைட்டிங் எழுத முடியாது அப்படின்னா முதல்ல ஒரு 3 லைன் எடுத்துக்கோங்க. அந்த 3 லைன் என்ன சொல்ல வருதுன்னு பாருங்க. அந்த 3 லைன்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை உங்களால சுருக்க முடியுதா? சுருக்குங்க. அது ஒரு 8ல இருந்து 10 வார்த்தைக்குள்ள முடியுதான்னு பாருங்க. 3 லைன் அப்படின்னா அதுல ஒரு 30 வார்த்தை இருக்கு அப்படின்னே வச்சுப்போம். ஒரு 10 வார்த்தைக்குள்ள உங்களால சுருக்க முடியுதா? சுருக்கி அதை எழுதுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு 5 டைம் இதை பண்ணுங்க. ஒட்டுமொத்த ப்ரிசிஸ் ரைட்டிங் கவர் ஆகிடும். இல்லை சார் எனக்கு இந்த மெத்தட் கரெக்டாக வரல அப்படின்னா பேசேஜை ஃபுல்லாக படிங்க, மறுபடியும் படிங்க, 3ஆவது வாட்டி படிங்க, 4ஆவது வாட்டி படிங்க. படித்தோன்னே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை பேஸாக வச்சுட்டு அது உள்ளதை படிக்காம கொஸ்டின் பேப்பரை பார்க்காம டைரக்டா உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதை சுருக்கி எழுதுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. இதுதான் ப்ரிசிஸ் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும்ங்க. இதை நீங்க ரஃப் டிராஃப்ட் போட்டு எழுதலாம், திறந்தா படிவம், திருந்திய படிவம் அப்படின்னு போட்டு எழுதலாம். இல்லையா டைரக்டாவும் ஃபுல்லாவும் எழுதலாம். இதுல தலைப்பு கேட்டா தலைப்பு கொடுக்கணும், தலைப்பு கேட்கல அப்படின்னா தலைப்பு தேவையில்லை. சரி சார், ஹின்ஸ் டெவலப்மெண்ட். ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி சார் படிக்கிறது? ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும்ங்க நீங்க கட்டுரை படிச்சிட்டீங்கன்னா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஈஸிங்க. கட்டுரையுடைய தலைப்புகள் இருந்துதான், தலைப்புக்கான பகுதிகள் இருந்தா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கேட்குறாங்க. அப்படிங்கும் போது கட்டுரையை ஒழுங்கா நீங்க படிச்சு டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஈஸியா இருக்கும். அதனாலதான் நம்மளுடைய டெஸ்ட் ஷெடியூல்ல நீங்களே பாருங்க, டெஸ்ட் நம்பர் 1 to 6க்கு அப்புறம் நம்மளுடைய ஷெடியூல் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா டெஸ்ட் 1 கட்டுரை பகுதியும் 2வது காம்ப்ரிஹென்ஷன் பகுதியும் கொடுத்தோம். டெஸ்ட் 2 அதே மாதிரி இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம். டெஸ்ட் 3 தமிழ் மறுபடியும் கட்டுரை, கட்டுரையில ரிமைனிங் இருக்கக்கூடிய தலைப்புகளை கவர் பண்ற மாதிரி உள்ள டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் நம்பர் 4 இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் நம்பர் 5 தமிழ்ல கட்டுரையோட இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகள் கவர் ஆகுது, காம்ப்ரிஹென்ஷன் கவர் ஆகுது. இப்ப இந்த 6 டெஸ்ட் எழுதி முடிச்சீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ்ல கட்டுரை முடிஞ்சிருச்சு, காம்ப்ரிஹென்ஷன் முடிஞ்சிடும். 40 மார்க் ரெண்டுத்தையும் சேர்த்து கவர் ஆயிடும். சரி சார், கட்டுரை முடிச்சோன்னா நான் இப்ப எங்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ரைட்டா? அப்ப ஹின்ஸ் டெவலப்மெண்ட் எங்கேருந்து உள்ளது? நம்மளுடைய ஹின்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கட்டுரை பகுதிகளை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் வரும். அப்போ ஹின்ஸ் டெவலப்மெண்ட் நம்ம கட்டுரை படிச்சாதான் எழுத முடியும். அதனாலதான் கட்டுரையை முடிச்சுட்டு ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது ஹின்ஸ் டெவலப்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எதை ஆரம்பிக்கிறோம்? கிராமர் பார்ட் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா கிராமருக்கு நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் கிராமரை நம்மளால கவர் பண்ண முடியும். அப்போ ஹின்ஸ் டெவலப்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் 5 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எவ்வளவு வேர்ட்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 100 வார்த்தைகள் கேட்பாங்க, 100 வேர்ட்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக 100 வார்த்தைகள் இருக்கலாம். ரைட்? அப்போ ஒரு பக்கம் ஃபுல்லா நீங்க எழுதணும். அப்போ கட்டுரை பகுதிகளும் சரி, கட்டுரையை தாண்டி சில பகுதிகளும் இருக்கு. நம்ம கொடுத்துருக்கூடிய சோர்ஸ்ல கட்டுரை இல்லாம சில பகுதிகளும் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் குறிச்சு கொடுத்துருக்கோம். அந்த பகுதிகளையும் நம்ம படிக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் 2022-25ல நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னாலே எப்படி கேட்குறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஹின்ஸ் டெவலப்மெண்ட்ல. சரி, ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப ஈஸிங்க. 5 out of 5 எடுக்கலாம். ப்ரிசிஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தால் 15க்கு 13 வரைக்கும், 13 to 14 கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காம்ப்ரிஹென்ஷன் ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய பகுதி, நம்மளுடைய எஸ்ஏ பகுதி, கட்டுரை பகுதி மினிமம் நல்லா எழுதினீங்கன்னா 9 மார்க் தாராளமாக வழங்குவார்கள். சரிங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்புல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா ஆங்கில பகுதியை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தல், கருத்து சரிவும் தெளிவும் வெளிப்படும் வகையில் மொழிபெயர்ப்பு அமைத்தல் வேண்டும். 15 மதிப்பெண்கள். போன வாட்டிலாம் 2 பேசேஜ் கொடுப்பாங்க, இந்த வாட்டி 3 பேசேஜ் இருக்கும், அவ்வளவுதான். அப்ப இந்த மொழிபெயர்ப்பு பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சார் டிரான்ஸ்லேட் பண்றது? மொழிபெயர்ப்பு பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான். தமிழ் டு இங்கிலீஷ்னா கொஞ்சம் கஷ்டம், அது இங்கிலீஷ்ல இருக்கு. இது இங்கிலீஷ் டு தமிழ். நம்மளுடைய எப்பயுமே நம்ம இங்கிலீஷ் புக்கையோ ஆர் மற்ற புக்ஸ் நம்ம படிக்கும்போது, இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கும்போது இங்கிலீஷ்ல இருந்து நம்ம உள்வாங்கிறது தமிழ்ல தான் உள்வாங்க. அதனால இந்த டிரான்ஸ்லேஷன் ஈஸி. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்லேஷன் பகுதிகள் வந்து ஜிஓ பேஸ் பண்ணியோ சர்க்குலர் பேஸ் பண்ணியோமான டிரான்ஸ்லேஷன் இல்லை தமிழ்ல. இது ஜெனரல் டிரான்ஸ்லேஷன், ரைட்டா? இதுல அவங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, கருத்து சரிவு இருக்கணும், தெளிவு இருக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இது எப்படி சார் எழுதுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு அப்படின்னா எத்தனை சென்டென்சஸ் இருக்கலாம் அப்படின்னா மினிமம் ஒரு 12 சென்டென்சஸ் வரைக்கும் இருக்கலாம். 3 பேராகிராஃப்ல ஒரு பேராகிராஃப்க்கு 4 சென்டென்சஸ் வீதம் 12 சென்டென்சஸ் இருக்கலாம். அந்த ஒரு தொடர்னு இருக்கு இல்லையா, ஒரு சென்டென்ஸ் இருக்குல்ல, ஒரு வாக்கியம் இருக்கு இல்லையா, அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மீனிங் தெரியும். இது இங்கிலீஷ் டு தமிழ் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து ஒவ்வொரு வெக்காபுலரிக்கும் மீனிங் தெரியும். அந்த வார்த்தைகளை அதுக்கப்புறம் சேர்த்து, இப்போ ஒரு தொடர் இருக்கு அப்படின்னா, ஸோ நான் நல்லா படிச்சதுனால எக்ஸாம் கிளியர் பண்ணேன். ஸோ ஐ கிளியர்ட் எக்ஸாம். ஸோ சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் கிளியர் த எக்ஸாம் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த இதில் 2 செக்மெண்ட் இருக்கு. இஃப் யூ ஸ்டடி வெல் அப்படின்னு இருக்கா, இஃப்னா செய்தா போனா அப்படின்னு. ஸ்டடி அப்படின்னா என்ன, படித்தால். வெல்னா நன்றாக. இஃப் யூ ஸ்டடி வெல்னா மீனிங் என்ன, நன்றாக படித்தால். அப்ப இந்த செக்மெண்ட்டை தனியா உடைங்க. யூ வில் கிளியர் த எக்ஸாம் இருக்கு. நீ, யூனா நீ, வில்னா என்ன, ஃபியூச்சர் டென்ஸ். கிளியர் த எக்ஸாம், தேர்வில் தேர்ச்சி பெறுவாய். அப்போ இப்ப ரெண்டுத்தையும் சேருங்க. தட் இஸ் இஃப் யூ ஸ்டடி வெல் அப்படின்னு இருக்கா, முன்னாடி என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம், நன்றாக படித்தால் தேர்வில் வெற்றி பெறுவாய். இவ்வளவுதான். அப்போ இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸை வச்சுட்டு ஒட்டு மொத்தமா டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு பார்க்காதீங்க. சிம்பிளா அந்த சென்டென்ஸை எப்படி வந்து செக்மெண்டா உடைச்சு டிரான்ஸ்லேட் பண்ணலான்னு பாருங்க. அதுக்கு பேஸ் ஒவ்வொரு வெக்காபுலரியும் முக்கியம். அந்த வெக்காபுலரியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸை செக்மெண்டா உடைச்சு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேஷன் வரும். இங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் பகுதிகள் நம்ம கிளாஸ் கொடுக்குறோம். அதுக்கு நிறைய கிளாஸஸ் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னமும் இந்த கிளாஸஸ் வந்து கொடுப்போம். ரைட். அதுக்கு அடுத்தது யூனிட் நம்பர் 6ங்க, அலுவலக கடிதம். அறிக்கை எழுதும் திறன் வெளிப்படுதல், திட்ட மதிப்பீட்டு அறிக்கை உருவாக்கல், கருத்துரு எழுதும் திறன் வெளிப்படல் அப்படின்னு கொடுத்திருக்கிறார்கள். சரி, ஆக்சுவலா வந்து 15 மதிப்பெண்கள் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இதுல வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 3 கொடுத்து இதுல ஏதாச்சும் 1 எழுத சொல்றாங்க. இதுல லைட்டா டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னா 3மே எழுத சொன்னா 5 மதிப்பெண்கள் கொடுத்த 3 எழுத சொல்லிட்டா. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதுல ஏதாச்சும் 1 மட்டும் பார்த்துட்டு போவோம். அறிக்கை எழுதும் திறன் மட்டும் பார்த்துட்டு போவோம், இல்ல திட்ட மதிப்பீடை மட்டும் பார்த்துட்டு போவோம், இல்ல கருத்துரு மட்டும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு பார்த்துட்டு போகாம 3த்துக்கும் ஃபார்மேட் முக்கியம். நீங்க பிராக்டிஸ் பண்றது அடுத்தது செகண்டரி. ஃபார்மேட் முக்கியம். இது அலுவலக கடிதம் அப்படின்னே கொடுத்துட்டாங்க. அது அலுவல் சார்ந்ததாக இருக்கணும். சரியா? கொஸ்டினும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் இந்த 6 யூனிட்ஸ்ல இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்து படிக்கணும். ரைட். அதுக்கு அடுத்தது 7வது யூனிட். இப்போ இதுக்கான கிளாஸஸ் நம்ம கொடுக்குறோமா அப்படின்னா, எஸ், வி ஆர் ப்ரொவைடிங் கிளாஸஸ். ஃபார்மேட்ஸ் கொடுத்துருவோம். ஃபார்மேட்ஸை பேஸ் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அண்ட் அந்த ஃபார்மேட்டுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். கிளாஸ்லேயே நியர்லி அரௌண்ட் ஒரு 10 to 15 மாடல்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நம்ம கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி டெஸ்ட்டும் இருக்குது நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸில். நெக்ஸ்ட் ஒன் கிராமர் பார்ட். மொழித்திறன் கண்டறிதல். அதில் வாக்கியத்தில் அமைத்தெழுதல், இணை சொற்களை பயன்படுத்தி வாக்கியத்தில் அமைத்தெழுதல், அகரவரிசைப்படுத்துதல், பிகநீக்கி எழுதல், கலை சொல்லார். இந்த மொழித்திறன் கண்டறிதல்ல வாக்கியத்தில் அமைத்தெழுதுக அப்படிங்கும் போது வாக்கிய வகைகள்ங்கிறது இருக்கிறது எண்ணற்ற வகை இருக்கு. ஒரு செய்தி வாக்கியம்னு இருக்கு, வினா வாக்கியம்னு இருக்கு, தட் இஸ் நம்மளுடைய கட்டளை வாக்கியம் அப்படின்னு இருக்கு, தன்வினை வாக்கியம், பிறவினை வாக்கியம், செய்வினை வாக்கியம், செயற்பாட்டு விதி வாக்கியம், நேர்மறை வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், இந்த மாதிரி வாக்கிய வகைகள் அப்படின்னு இருக்கு. அதுல எந்த மெத்தட்ல வேணாலும் உணர்ச்சி வாக்கியம் இருக்கு. இதுல எந்த வாக்கியம் வேணாலும் நீங்க வாக்கியமாக எழுதலாம். ஆனா அதுல பொருள் இருக்கணும். ரெண்டாவது, அது ஒரு என்ன சொல்றது, இல்லாத ஒரு வாக்கியமா இருக்கக்கூடாது. இல்லாத ஒரு வாக்கியம்னா ஒரு இன்ஃபர்மேஷன், தகவல் தப்பா இருக்கக்கூடாது, சரியான தகவலா இருக்கணும் அந்த கண்டென்ட். தாஜ்மஹால் வந்து இப்போ எங்க இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூபியில இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா, இப்போ இதை கொண்டு போய்
தாஜ்மஹால் வந்து சென்னையில் தான் இருக்குது அப்படின்னு எழுதி வச்சிடக்கூடாது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதே தஞ்சை பெரிய கோயில் வந்து சென்னையில் கட்டப்பட்டது, ராஜராஜ சோழனால் சென்னையில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு எழுதிடக்கூடாது. இது ஃபேக்சுவல் எரர். அதனால வாக்கியத்தில் அமைத்து எழுதும்போது நம்ம இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. அது மாதிரி பேர்கள்லாம் குறிப்பிடுறத தவிர்த்துருங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது முக்கியமாக வந்து வேற என்ன தவிர்க்கணும் அப்படின்னா, வாக்கியத்தில் அமைத்து எழுதுதல்ல நேம் தவிர்க்கணும், பழமொழிகள் எழுதுவதை தவிர்க்கணும். பழமொழியோ திருக்குறளோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கசடற அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. அப்போ உடனே கற்க கசடற கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி எழுதக்கூடாது. அதே மாதிரி முயற்சி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கொளுத்திரும் அப்படின்னு கூலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை பிடிச்சி எழுதக்கூடாது. அது திருவள்ளுவர் வந்து எழுதின குறள் அது. இப்போ உங்களுடைய சொந்த வாக்கியமா நீங்க எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் வாக்கியத்தில் அமைக்கிறதுல முக்கியமான விஷயம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் முக்கியமா பார்த்துக்கோங்க. இணைச்சொற்களை பயன்படுத்தி ஒரே தொடர் அமைத்தல், வாக்கியத்தில் அமைத்து எழுதுறதுக்குலாம் நம்ம இங்கே நோட்ஸ் கொடுக்குறோம். அண்ட் வாக்கியங்களுக்கு நம்மளே கிளாஸ் கொடுக்குறோம், பசங்களை கிளாஸ்லேயே எழுத வைக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் ஹேண்ட் அவுட்ஸ் கொடுக்குறோம். அது ரிலேட்டடாக மறுபடியும் ஒரு கிளாஸ் மட்டும் நிப்பாட்டுறது இல்லை, 2-3 கிளாஸஸ் வாக்கியத்தில் அமைத்தல் எழுதுக்கே வரும். அண்ட் இணைச்சொற்களை பயன்படுத்தி ஒரே தொடர் அமைத்தல், 2 இணைச்சொற்களாக இருக்கும், அந்த சொற்களை பயன்படுத்தி வாக்கியத்தில் அமைத்தல் எழுதுதல், இதுவும் ஒரே மாரி தான், சேம் தான். இது வரைக்கும் நம்ம கிளாஸ் கொடுக்குறோம். இதுக்கான ஃபார்மேட்ஸ் எப்படி எழுதணும்னு சொல்கிறோம். இதுதான் நம்மளுடைய டெஸ்ட் நம்பர் 7க்கான சிலபஸில் உள்ளது, இணைச்சொற்களும் வாக்கியத்தில் அமைத்து எழுதுவது. அதுக்கடுத்து டெஸ்ட் நம்பர் 7ல இருக்கக்கூடிய சிலபஸ்ல பார்த்துட்டீங்கன்னா கலை சொல்லாக்கம். எந்த கிராமர் டெஸ்ட் ஆகணும், மொத்தம் ஒரு 5 டெஸ்ட்ல கிராமர் இருக்கும். எந்த ஒரு கிராமர் டெஸ்டாக இருந்தாலும் கலை சொல்லாக்கம் இருக்கும். இது ஆட்சி தமிழ் அகராதியை பேஸ் பண்ணி கிளாஸ் கொடுக்குறோம். அட் த சேம் டைம் ஆட்சி தமிழ் அகராதியில முக்கியமான வார்த்தைகள் எதெல்லாம் அப்படின்னு கிளாஸ்லயே டிக்டேட் பண்றோம். அது இல்லாம அதற்கு கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு ஹேண்ட் அவுட்டும் கொடுக்குறோம், இதற்கு கொடுக்க போறோம். அதுக்கு அடுத்தது கலை சொற்கள்ல எந்தெந்த அல்பபெட்ஸ் வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அண்ட் அதுக்கான டெஸ்ட் ரெகுலரா நம்மளுடைய டெஸ்ட் நம்பர் 7ல இருந்தே இருக்கும். கலை சொல்லாக்கத்துடைய டெஸ்ட் எல்லா கிராமர் டெஸ்ட்லையும் இருக்கும். வி ஆர் கிவிங் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இந்த மற்ற ஏரியாலாம் உங்களால எழுதிட முடியும். தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட்ஸா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். 24 மார்க். இந்த 6 மார்க் தான் ரொம்ப முக்கியம். அதனால இதுக்கு அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வி ஆர் ப்ரொவைடிங். அது மாதிரி பிழை நீக்கி எழுதுக, அகரவரிசைப்படுத்துதல், இது எல்லாமே இங்க கிளாஸ் கொடுக்குறோம். இந்த கிராமர் பார்ட்டுக்கு வி ஆர் ப்ரொவைடிங் மெட்டீரியல். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக மெட்டீரியல் கொடுப்போம். அண்ட் இது எல்லாத்துக்கும் ஃபார்மேட்ஸ் கொடுக்குறோம். கிளாஸ்லேயே இது வந்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறோம். ஸோ இப்படி தான் நம்மளுடைய இந்த தமிழ் பார்ட் அப்படிங்கிறது வி ஆர் கண்டக்டிங். அண்ட் இந்த தமிழ் சிலபஸை பேஸ் பண்ணிய டெஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆட் நம்பர்ஸில் இருக்குது 1, 3, 5, 7. 7வது டெஸ்ட் சொன்னோம் இல்லையா, வாக்கியத்தில் அமைத்து எழுதுதல், இணைச்சொற்களை பயன்படுத்தி ஒரே தொடர் அமைத்தல், கலை சொல்லாக்கம் அப்படிங்கிறது 7வது டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது 9வது டெஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹின்ஸ் டெவலப்மெண்ட் 2வது டெஸ்ட். அதில் அதுக்கப்புறம் மொழித்திறன் கண்டறிதல்ல 2வது டெஸ்ட், அகரவரிசைப்படுத்துதல், கலை சொல்லாக்கம். அதுக்கடுத்து டெஸ்ட் நம்பர் 11 கொடுக்கப்பட்ட பகுதியை 3ல் ஒரு பங்காக சுருக்கி எழுதுதல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதில் ஸோ இட் இஸ் ப்ரிசைஸ் ரைட்டிங்ல டெஸ்ட் நம்பர் 1ம், கிராமர் பார்ட்ல 3வது டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். கலை சொல்லாக்கம் இருக்கு, பிழை நீக்கி எழுதுதல் இருக்கு. அதுக்கடுத்து டெஸ்ட் நம்பர் 13 மொழிபெயர்ப்புல டெஸ்ட் 1ம், மொழித்திறன் கண்டறிதல கலை சொல்லாக்கமும் இருக்கு, டெஸ்ட் நம்பர் 4, தட் இஸ் கிராமர் பார்ட்டுக்கு. அண்ட் டெஸ்ட் நம்பர் 15 3ல் ஒரு பங்கா சுருக்கி எழுதுதல், ப்ரிசைஸ் ரைட்டிங்ல டெஸ்ட் நம்பர் 2, அலுவலக கடிதம் டெஸ்ட் நம்பர் 1. அதுல எல்லா அலுவலக கடிதம் சார்ந்து எல்லாமே தெரியுங்கிறதுக்காக தனித்தனி அறிக்கை எழுதுதல் தனி. அதுக்கு அடுத்து பார்த்துட்டீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 19 அலுவலக கடிதம் கருத்துரை எழுதுதல் மட்டும் தனியா ஒரு டெஸ்ட். அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்லேஷன் அதோட சேர்த்து கொடுக்குறோம். 19வது டெஸ்ட் அலுவலக கடிதம்ல திட்ட மதிப்பீட்டு அறிக்கை உருவாக்கு. ஸோ அப்போ 100 மார்க் கொடுக்குறோம் அப்படின்னா 100 மார்க்ல 10 கொஸ்டின், நியர்லி அரௌண்ட் ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் வந்து திட்ட மதிப்பீட்டு அறிக்கையை உருவாக்குறது சம்பந்தமாகவே இருக்கும். அதை பேஸ் பண்ணி எல்லா திட்ட மதிப்பீட்டு அறிக்கை ஃபார்மேட்ஸும் இதில் கவர் ஆகும். சரி சார், இதில் ஷெடியூலில் நம்ம டெஸ்ட் ஷெடியூலில் இதை டெஸ்ட் பேட்ச் வரவங்களா இருந்தாலும் சரி, நம்மள்ட்ட கிளாஸ் வரவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஷெடியூலில் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். November 30, ஸோ பார்த்துக்கோங்க, ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மிஸ் பண்ணவர்கள், நான் கிளாஸில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் முக்கியம். நவம்பர் 30 நாம இந்த 20 டெஸ்ட்டை முடிக்கணும். சார் 30 டெஸ்ட் இல்லையா? அப்போ 30 டெஸ்ட் தான். அது இன்னும் டிசம்பர்ல டைம் இருக்கு, 2 வாரத்துக்கு 3 வாரமே இருக்கு. அதனால 20 டெஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நவம்பர் 30 முடிக்கணும் டார்கெட். சரி சார், 30 முடிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு இன்னும் ஒரு 45-50 நாள்கிட்ட இருக்கு அப்படின்னா
அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் டார்கெட் என்ன, நம்ம நவம்பர்ல 30 டெஸ்ட் முடிக்கிறது இருக்கட்டும், அக்டோபர்ல இப்போ எவ்வளோ டெஸ்ட் முடிக்கணும், அக்டோபர்ல 31ஆம் தேதிக்குள்ள 10 டெஸ்ட் முடிக்கணும். அப்போ அக்டோபர்ல நம்ம 10 டெஸ்ட் முடிச்சோம்னா நவம்பர்ல நம்மளால 10 டெஸ்ட் எழுத முடியும். 4 வாரம் இருக்கு, வாரத்துக்கு 2 டெஸ்ட் எழுதினாலும் அடிச்சு பிடிச்சி எழுதிட்டோம் அப்படின்னா 10 டெஸ்ட் வந்துடும் நவம்பர் மாசத்துல. அக்டோபர் தான் ரொம்ப குரூஷியல் டிட்டர்மைனிங் ஃபேக்டரு உங்களுடைய சக்ஸஸை. இந்த இதில் எஸ்ஏ இருக்கு, எஸ்ஏ 6 டெஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் எஸ்ஏ அவுட் ஆஃப் 240 மார்க்ஸ் ரெடின்னு சொல்லிட்டேன். 7, 8, 9, 10 இது இந்த ஏரியாஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா கட்டுரை பகுதி படிச்சிருந்தீங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் வருது. தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி 7, 8 அதை பேஸ் பண்ணி உள்ளது தான். தென் அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் தான் வருது 9, 10. அப்போது நம்ம கட்டுரையை போட்ட எஃபர்ட்டை போட்டோம்னாலே, நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டை ஈஸியாக எழுதலாம். சரி சார், அப்போ 7, 8 வேலையே இல்லையா, கிராமர் பார்ட் மட்டும் தான் இருக்குது. கிராமர் பார்ட் உங்களுக்கு நான் கிளாஸ் கொடுத்துட போகிறேன். அது நியூ பேட்சாக இருந்தாலும் சரி, புது பேட்சாக இருந்தாலும் சரி, அதுலேயுமே செக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். கிராமர் பார்ட்னா லாஸ்ட் டைம் மாதிரி ஃபுல்லாக எடுத்தோடனே கொடுக்கல டெஸ்ட்டு, 5 டாபிக் தான். அதுலேயுமே ஆக்டிவ் வாய்ஸ் பேசஸ்னா அது ஒன்று தான். ஆர்டிகல் ஒரு டாபிக், கொஸ்டின் டேக்ங்கிறது ஒன்று, ப்ரிப்போஷன் ஒரு டாபிக். ஸோ அப்போ 4 செக்ஷன் தான் இதில் இருக்குது. டோட்டலாக நம்மளுக்கு 20 செக்மெண்ட்டில் இது 5, அப்போது 1/4 ஓவர், ரைட்டா? ஸோ அப்போ ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இதுலையும் கவர் ஆகிடுது, கிராமர் பார்ட் இங்கிலீஷ்லையும் கவர் ஆகிடுது. பை 10th டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ்க்கு அட்லீஸ்ட் கவர் ஆகிடும் அப்படின்னா, தமிழில் 10 மார்க் எஸ்ஏக்கு, காம்ப்ரிஹென்ஷன் 10 மார்க், ஹின்ஸ் டெவலப்மெண்ட் 5 மார்க். அது இல்லாமல் உங்களுடைய கிராமர் பார்ட், இந்த கிராமர் பார்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ இட் இஸ் அகரவரிசைப்படுத்துதல், கலைச்சொல்லாக்கம், அது ஒரு செக்ஷனு. அண்ட் அதுக்கு அடுத்தது மேலே இருக்கிறதுல கலைச்சொல்லாக்கம், வினைச்சொற்களை பயன்படுத்தி தொடரமைத்தல், இது எல்லாமே கவர் ஆகிடும். ரைட்டாக? பிழை நீக்கி எழுதுக மட்டும் வராது. ஆக மொத்தம் 10, அனதர் 10 எது சொல்லியிருந்தோம் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் பகுதி, ஹின்ஸ் டெவலப்மெண்ட் 24 மார்க் எடுத்துக்கோங்க கிராமர் பார்ட். ஆக மொத்தம் 34, 44, 49, அரௌண்ட் 50 மார்க் தமிழில் மட்டும். அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் 50 + 50 கவர் ஆகிடும். நீங்கள் 10 டெஸ்ட் எழுதுறது மூலமாக உங்களுக்கு 200 மார்க்குகளில், டோட்டலாக 2 சப்ஜெக்ட் சேர்த்து 200 மார்க்கில் 100 மார்க் நீங்கள் கவர் பண்ணுவீங்க அக்டோபர் மாதம். நீங்கள் அதுக்கு அக்டோபர் மாதத்தில் மிகச்சிறந்த எஃபோர்ட்டை போடணும். அதுக்கப்புறம் 11th இருந்து 20th வரைக்கும் 30 நாள் இருக்குது. அதில் உங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ணி எழுத முடியும் கிராமரு, ப்ரெசிஸ் ரைட்டிங்கு. இதில் ரொம்ப எஃபோர்ட் போட வேண்டியது அவசியம் இல்லை. எல்லாம் ஃபார்மேட்டும் கிராமர் மட்டும் தெரிந்தால் போதும். ரைட்டா? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த டெஸ்ட்டை நீங்கள் லாஸ்ட் மினிட்ல எழுதி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த எக்ஸாமு கஷ்டம். அதனால முதல்ல இருந்தே படிக்க ஆரம்பிங்க. லாஸ்ட் இயர்லாம் 2025 எக்ஸாம் எழுதுறாங்க, 24லாம் லாஸ்ட் டே வரைக்கும் உட்காந்து மாடல் எக்ஸாம் எழுதக்கூடாது. மாடல் எக்ஸாம் டேட் கொடுத்துருக்கேன், ஒரு 3 days பிஃபோர் மாடல் எக்ஸாம் 2வே முடிச்சிடணும், 4 days பிஃபோர். அப்படிங்கும்போது பிளான் பண்ணி பக்காவாக ஷெடியூலை ஃபாலோ பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும். நம்ம ஆல்ரெடி ரிசல்ட்டை கொடுக்குறோம், அந்த ரிசல்ட்டில் 100% கொடுத்துருக்கோம் 2022 உடைய எக்ஸாம்ஸில், 23ல் வந்த ரிசல்ட்ஸில். அண்ட் இந்த வருஷமும் நம்ம ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குறோம் 2025லையும். 2026 நம்மளுடைய ரிசல்ட்ஸில் நியர்லி அரௌண்ட் 100% ரிசல்ட்ஸ் நம்மளுடையதாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன், இதை ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்க. ரைட்டா? ஏன்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை, நார்மலாக ப்ரிப்பரேஷன் பண்ணாலே போதும். அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்டோபர் 15th செகண்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். டெஸ்ட் பேட்ச்க்கும் சரி, as well as கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச்க்கும் செகண்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். கிளாஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈவினிங்ல 7:30 to 9 o'clock வரைக்கும் வரும் கிளாஸ். வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே 2:30 to 5:30 வரும். ரைட்டா? இந்த பேட்ச்ல என்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்கொயரிஸ் வராது பார்க்கும்போது இன்னொரு தீபாவளிலாம் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸ் நவம்பர் மாதம் ஜாயின் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. இது நான் என்னுடைய இதுக்காக அட்மிஷனுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு இல்லை. முக்கியமாக என்ன அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் பணம் கட்டி படிக்கிறது அது வேஸ்ட். அது ஆக்சுவலாக அதில் உங்களுக்கும் ப்ரெஷர், எங்களுக்கும் ப்ரெஷர். கண்டிப்பாக உங்களால் அந்த ஒரு 20 நாள்லையோ 10 நாள்லையோ உங்களால் முடியாது.
முடியாது அப்படிங்கிறது ஏதோ ஓரளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். டிரான்ஸ்லேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணால் முடியாது. அதனால ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படியோ ஒரு இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட்டு இதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா தான் ஒரு ரெகுலாரிட்டி கிடைக்கும். அதான் உங்களால் ஒரு கன்சிஸ்டன்சியோட இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். 2 மாதம் எஃபர்ட் 2 மாதம் எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போஸ்டிங். ரைட்? தேங்க்யூ. ஜென்ரல் இங்கிலீஷ் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். வாட்ச் இட்.